சில வீட்டில் இப்படித்தான், என்ன நடந்தாலும் எது நடந்தால் அந்த பாட்டில் நல்லா தூக்கம் வரும். என் இயேசுவை என்றும் ஸ்தோத்திரிப்பே. ஓ யார் தூசித்தாலும், பைய சொல்றது, யார் தூசித்தாலும் யார் நேசித்தாலும் என் இயேசுவை. ஒன்றும் உணர்வே கிடையாது, வேமா சூசோ கிடையவே கிடையாது. பிள்ளைக்கு இப்படி ஆப்போது, பிள்ளை நிலவரை இப்படி போய்கிட்டு, அதை பற்றி கவலையே இல்லை. நான் பாட்டுக்கு செல்லு நோண்டுவேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவர் தருவார். நான் சோறாக்குவேன், பிள்ளைகளுக்கு ஆயாம மாரி சோறாக்கி போடுவேன், அது திங்கும் போகும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வர்ற நேரம் நான் உட்காந்து செல்லு நோண்டிக்கிட்டு இருப்பேன். என்ன கவலை? ஒரு கவலை இல்லை. நல்லா படுத்து கிடந்து டிவி எங்கே கொண்டு மாட்டிட்டு அப்படியே ரிமோட்டை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சுவரில் மாட்டக்கூடாது, மாட்டினா இங்கே கழுத்துக்கு கோட்டி பிடிச்சிடும். அப்படியே படுத்துட்டு ஒரு கவலை இல்லை. நமக்கு ஒரு ஏமாந்த அடிமைச்சிக்கு இருக்கு, அந்த அடிமைக்கு பேரு புருஷன். மணி அடிச்சாச்சு. பிள்ளைகளா, நீங்களாம் வளர்ந்து படிச்சு வேலை பார்க்கணும், புரியுதா? ஹவுஸ் ஒய்ஃபு, கோமேக்கரு, இப்படி உங்க அம்மா மாரிலாம் இருக்கக்கூடாது. அம்மா மாரி இருந்தால் ரோடெல்லாம் பேந்துடும். இனி வர்ற காலம் உங்களுக்கு சொல்கிறேன், இனி வர்ற காலத்தில் நமக்கு ஒரு புருஷன் கிடைப்பேன், ஒருத்தனை கட்டி வைப்பாங்க, நம்ம பாட்டு சோரத்துனுக்கிட்டு நம்ம அம்மா போல் அப்படியே ஒரு சிமிக்கையை மாட்டிக்கிட்டு இப்படியே திரியலாங்கிற கதையெல்லாம் கிடையாது. இனி வர்ற காலத்தில் பொண்ணு வேலை வாக்குதான்னு கேட்டு தான் கல்யாணம் முடிப்பாங்க. பெண்ணு 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு, பெண்ணு BA இங்கிலீஷை படிச்சிருக்கு அப்படின்னா உடனே மாப்பிள்ளை உடனே கல்யாணம் முடிக்க மாட்டார். இனி வர்ற காலத்தில் பொண்ணும் வேலை பார்க்கணும், பொம்பளை பிள்ளையும் வேலை பார்க்கணும். அதெல்லாம் அந்த காலம். ஒருத்தன் அழகாக ஒரு மீன் போட்டான், அது வசந்த காலம் அப்படின்னு போட்டு வச்சு அரைக்கிற மாதிரி போட்டான். அடுத்து பக்கத்தில் ஒரு பெரிய குண்டமாவை போட்டான், குண்டமாவை போட்டிருக்கான், இது வசந்தன்கோ காலம் போட்டான். வசந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு? அம்மா ஒல்லியாக இருந்தாங்க, குழவி ஓரல் அரைக்கிற மாதிரி மாவு அரைக்கிறது. இப்போ போட்டான், இது வசந்தன்கோ காலம். அம்மா இப்படி இருக்காங்க, போர்வேதை வாங்கி போத்தணும், பக்கத்தில் கிரைண்டர் தான் இருக்கு. வசந்த காலத்தில் உரல் இருந்துச்சு, அரைச்சாக. வசந்தன்கோ காலத்துக்கு வந்ததுனால எல்லாமே ஆள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் இனி வருகிற காலம் எல்லாரும் படிக்கணும். பெண் பிள்ளைகள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அடுப்பை ஊத முடியுமா? எல்லாம் சிலிண்டர் கேஸ். எல்லாரும் படிக்கணும், படித்தாதான் சோறு. கதையை ஓட்ட முடியாது பெற்றோர்களை வச்சு. படிக்கணும், நீங்களும் படிக்கணும். படிக்கலாம், உண்மை செய்ய முடியாது. ஒரு பிள்ளை கல்யாணம் முடிக்காது. ஏதாவது ஒரு செல்லு நோண்டி வருவா, அந்த செல்லு நோண்டி தான் கல்யாணம் முடிப்பா. நீயும் செல்லு நோண்டி அவளும் செல்லு நோண்டிக்கிட்டு வீட்டிலே கிடக்க வேண்டியதுதான். சோறு கிடைக்காது.